வணக்கம் போட்டி தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர் பெயர் மருவு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே வந்துட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? புது சிலபஸ் மாற்றினதுலேருந்து 7 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி படிக்கணும், எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வருது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கிலே இருக்குது சோர்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் கொஷின். இந்த ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொஷினை வந்து நம்மளுக்கால ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம புது புக்கு, பழைய புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே எடுத்து தான் நம்ம ஒரு சேராக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதை அடித்து பார்த்துருங்க. சரிங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மன்னார்குடி அப்படிங்கிறது மண்ணை, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, இந்த மாதிரி புதுச்சேரி அப்படிங்கிறதுல வந்து புதுவை அப்படிங்கிறது, புதுக்கை அப்படின்னா புதுக்கோட்டை, அதை ஈஸியாக வச்சுக்கலாம். கைன்னு வந்தால் புதுக்கோட்டை அப்படின்னு. ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திருச்சிராப்பள்ளினா திருச்சி, இதெல்லாம் வந்து பாருங்களேன் கொஷின் எல்லாமே வந்து புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. சைதாப்பேட்டைனா சைதை, உதகமண்டலம் என்னது உதகை, ஊட்டி. ஓகேங்களா? ஊட்டி அப்படின்னு எழுதிடக்கூடாது, உதகை தான் எழுதணும். உதகை என்ற மறு சொல்லோட பேரை வந்து எழுதுகன்னு சொல்லி இப்போ 2025 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இது 2025 குரூப் 2ல் எழுந்த கொஷின் தான். உதகை மண்டலத்தோட சொல்லோட பேர், ஊர் பேரை ஃபுல்லாக எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உதகமண்டலம் அவங்க மறு கொடுத்துட்டாங்க, நம்மளை நார்மலாக எழுத சொல்லியிருக்காங்க. இப்படியுமே கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஒரு சேர படிக்கணும். இதுதான் குரூப் 2ஓட தரம். ஓகேங்களா? குரூப் 4 பாருங்கள், டேரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. தேவக்கோட்டை அப்படின்னா என்ன? தேவோட்டை, கோவன்புத்தூர், கோயம்புத்தூர். பூந்தமல்லி அப்படின்றத பூந்தமல்லி, பூனமல்லின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சோழ நாடுங்கிறத சோநாடு. இது வந்து டேரெக்டாக தான் கேட்குறாங்க. இதுதான் கொஷினோட தரம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதா அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது கொஷின் வே. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7th புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சொற்களையுமே நம்ம எல்லா இடத்துலையுமே முழுசாக பயன்படுத்துறதில்லை. தஞ்சாவூருங்கிறத நம்ம தஞ்சாவூருக்கு போகிறோம்னு சொல்ல மாட்டோம். சில பேர் தஞ்சை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலிங்கிறத வந்து நெல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் திருநெல்வேலி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலக்கண நெறியிலேருந்து பிறழ்ந்து வர சிதைந்து வர எழுத்துக்களை தான் நம்ம வந்து மருவுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்துக்காட்டு மருவுக்கு. சரிங்களா? கோயம்புத்தூர், சரிங்களா, கும்பகோணம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தைனா என் தந்தை, போது அப்படின்றது, சோநாடு, சோழநாடு, இதெல்லாம் மருவு இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி டூயினோ கொஷினில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வாயில் அப்படிங்கிறத வாசல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கிறதா வாயில் தான், ஆனால் நம்ம வாசல் அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இது வந்து இலக்கண போலி அப்படின்றாங்க. பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறோம், ஆனால் எழுத்து வழக்கில் என்ன அப்படின்னா அது வந்து வாயில் தான் அர்த்தம். அதுதான் எந்தைங்கிறத என் தந்தை, போதுன்னா பொழுது. சரிங்களா? எம்பி என் தம்பி, சோநாடு சோழநாடு, இதெல்லாம் வந்து மரு. நுந்தைங்கிறது நுண் தந்தை, இதெல்லாம் வந்து மரு பேர்கள். 10th நியூ புக்கில் பாருங்களேன், 10th நியூ புக்கில் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? தஞ்சை அப்படின்னு தான் சொல்லுவோம். புதுக்கோட்டை அப்படிங்கிறத புதுகை அப்படின்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளிங்கிறத திருச்சின்னு சொல்லுவோம். உதகமண்டலம்ங்கிறத உதகை. கோயம்புத்தூர்னா கோவன்புத்தூர், இன்னொன்று வந்து கோவைன்னு சொல்லுவோம். நாகப்பட்டினம்னா என்னது? நாகை. புதுச்சேரி புதுவை. கும்பகோணம் குடந்தை. திருநெல்வேலிங்கிறத நெல்லைன்னு சொல்கிறோம். மன்னார்குடினா மண்ணை. மயிலாப்பூர்னா மயிலை. சரிங்களா? சைதாப்பேட்டைனா சைதை. திருமறைக்காடுனா வேதாரண்யம். சரிங்களா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருது. திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருமறை, இதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருமறை அப்படிங்கிறது இப்போ மறைனாலே வேதம் தான், அப்போ வேதாரண்யம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணாரப்பேட்டைனா வண்ணை. சரிங்களா? இதுதான் இப்போ வந்து டிஎன்பிசியில் அப்படியே கேட்டிருக்காங்க. தேவக்கோட்டை தேவோட்டை, பைம் பொழில் பம்புலி, பூவரந்தமல்லி பூந்தமல்லி. சிதம்பரம்னா தில்லையப்பநாதர், சிதம்பர தில்லையப்பநாதர் படிச்சிருப்போம்ல சிவனை பற்றி, அது வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். திருநின்ற ஊர்னா நின்றுக்கிட்டே திங்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநின்ற ஊர்னா திண்ணனூர். வானவன் மாதேவினா மானம்பதி. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்து செங்கற்பட்டுங்கிறத செங்கைன்னு சொல்லலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சுருக்கேன். ஓகேங்களா? செங்கற்பட்டுனா என்னது? செங்கை. அப்புறம் வந்து பாருங்கள், மயிலாப்பூருக்கு மயிலை. இதே இது மயிலாடுதுறை அப்படின்னு வந்துச்சுன்னா மயூரம்னு வரும். அதை அடுத்து பார்ப்போம். மன்னார்குடி மண்ணை, இதெல்லாம் கேட்ட கொஷின். நாகப்பட்டினம் நாகை. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தஞ்சை. இதே தான் ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா புதுகை. ஓகேங்களா? அடுத்து வந்து திருநெல்வேலினா நெல்லை. புதுச்சேரி அப்படின்னா என்னது? புதுச்சேரினா புதுவை. கோயம்புத்தூர்னா கோவை. அதுக்கப்புறம் கும்பகோணம்னா குடந்தை. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி திருச்சி. இந்த மாதிரி இதே டிஃப்ரெண்ட் கேட்டதே தான் கேட்டிருக்காங்க. திருமறைக்காடு அப்படிங்கிறத வேதாரண்யம். சோழநாடு சோநாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை என்னது? புதுச்சேரிக்கு புதுவை, அது வந்து கரெக்டு. புதுக்கோட்டைக்கு புதுமை வராது, புதுகை தானே வரும். கும்பகோணம் குடந்தை கரெக்டு. நாகப்பட்டினம் நாகை வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறு. ஓகேங்களா? அடுத்து கோயம்புத்தூர் என்னது? கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி புதுகை. புதுச்சேரி புதுவை. இந்த எனக்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதான் கொஞ்சம் பார்த்து. புதுக்கை, இந்த கைக்குன்னு வந்தால் புதுகைன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து பிழையான இணை நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேங்களா? செங்கப்பட்டு தான் வரும், செங்கல்புரம்னு வராது. உதகை மண்டலம் கரெக்டு. பட்டுக்கோட்டை கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது. உதகை மண்டலம்னா உதகை. வண்ணாரப்பேட்டைனா வண்ணை. சரிங்களா? இதில் 2 சுழி இணை வந்தாலும் கரெக்டு தான். சரிங்களா? சில நேரத்தில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு 95% வந்து கவர் ஆகிரும். சரிங்களா? பொறுத்துக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்பாங்கள்ல, அப்படி கேட்டால் உங்களுக்கு 95% வந்து கவர் ஆகும். மிச்சம் 5% தான் நீங்கள் புக்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு 95% வந்து ப்ரீவியஸ் இயரை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அதை பார்த்தாலே இந்த மாதிரி தலைப்புகளுக்கு மட்டும். சரிங்களா? ஒரு சில தலைப்புகளுக்கெல்லாம் கேட்குறது வந்து கொஷினே இருக்காது. அதனால் கேட்ட கொஷினே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஊர் பெயர் மருவி, அதுக்கப்புறம் இந்த ஊமை தொடர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்தால் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு 2 கேள்வி மட்டும் தான் அவுட் சோர்ஸ் போகும். ஓகே, ஏன்னா அதோட கண்டென்ட் புக்கில் வந்து கம்மியானது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூருங்கிறது கோயம்புத்தூருங்கிறது, பயம்பொழில்னா பம்புலி. சரிங்களா? அடுத்து பூவிருந்த மல்லி பூந்தமல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி புதுவை, இது வந்து தவறானது. சரிங்களா? புதுச்சேரிங்கிறது புதுவை தான் கரெக்டு. இதில் திருநெல்வேலிங்கிறதுக்கு நெல்லை வரும். நாகூர் நாகை வராது. நாகப்பட்டினம் தான் நாகை வரும். கோயம்புத்தூர்னா கோவை வரும். புத்தூர்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சைதாப்பேட்டைனா சைதைன்னு வரும். சரிங்களா? நாகப்பட்டினம் நாகை, அதான் கரெக்டு. மன்னார்குடினா மண்ணை அப்படின்னு வரணும். திருநெல்வேலினா நெல்லைன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் மரு பேர் எது? அதாவது மருஞ்சி வந்திருக்குது. அந்த இலக்கண பெரியிலேருந்து நெறிந்து வந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரைலாம் அப்படியே தான் வந்திருக்கு. தஞ்சாவூரும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதே கோவை மட்டும்தான் மரு. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கேட்டாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இத்தொடரில் மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 28வது கொஸ்டின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி, இதுதான் கரெக்டு. கும்பை குடந்தை. சரிங்களா? கும்பை குடந்தை வராது. கும்பகோணம் குடந்தை அப்படி தான் வரும். தம்பை தஞ்சாவூரில் தஞ்சை தஞ்சாவூர். உதகை மண்டலம், அதில் வந்து உதகை தான் வரும். இங்கே கொடைக்கானல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், ஊர் பெயர் மருவியில் சரியான இணையை தெரிவு செய்க. கும்பகோணம் குடந்தை, நாகர்கோவில் அப்படிங்கிறது நாகைன்னு இருக்குது. தவறானது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பார்க்குறோம்ல, இப்போ நம்ம படித்து இது பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கோம்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், டெய்லி நான் வந்து சொல்கிறது தான். தனியாக வந்து நோட்ஸ் இருந்தால் இப்போ சில பேர்லாம் இப்போ பக்கத்தில் எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ வந்து எல்லா புக்கை பரட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ அந்த மொத்த புக்கும் அடங்குனதுக்கு ஒரே புக்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற புக்கில் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க நிறைய பேர்.
அப்படி வாங்கி வச்சுருப்பீங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த புக்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த புக்ஸில் இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து படித்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, புக்ஸ் வந்து இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஓன் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறது தமிழுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஜிஎஸ் கூட எடுத்துடலாம். ஆனால் தமிழுக்கு நோட்ஸ் வந்து வரி வரியாக எழுதுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் ஆகும், சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்து அது ஃபீல்டில் இருக்கிறனால தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து அந்த எடுக்கிறதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது வேணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெட்டீரியல் இருந்தால் அதை வந்து பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேறு உங்களுக்கு மெட்டீரியல் வேணால் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ப்ளூ பிரிண்ட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வேணால் பை பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்ககிட்ட இருக்க சோர்ஸை வச்சு இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர் மருவு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து திருச்சிராப்பள்ளி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தவறானதான் கேட்டிருக்காங்க, அது கரெக்டு. கோவை கொடைக்கானல், கோவை கோயம்புத்தூர் தான் வரும். நெல்லை திருநெல்வேலி கரெக்டு. உதகை மண்டலம், அதுதான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் பி தான் தவறு, ஓகேங்களா? அடுத்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது தவறு. நாகர்கோவில் நாகப்பட்டினம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை புதுவை, கோயம்புத்தூர் கோவை, இதில் வந்து எது கரெக்டானதா அதான்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் கோவை தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் 32வது தவறான இணை இது கேட்டாங்க. தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டு. உதகமண்டலம் உதகை கரெக்டு. திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. புதுச்சேரி புதுகை வராது, புதுவை தான் வரும், அப்போ தான் தவறு. அடுத்ததுக்கும் தவறானது, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. கோவை கோயம்புத்தூர் கரெக்டு. குடந்தை கும்பகோணம் கரெக்டு. புதுமை புதுக்கோட்டை, புதுமை வராது, புதுகை தான் வரும், ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள் எந்தைனா என் தந்தை, சரிங்களா? தந்தை, ஆனால் இங்கே என்னன்னு இருக்கனால என்ன இல்லை, அதனால் தந்தை தான் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள் மயிலாடுதுறையா, தவறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடந்தை கும்பகோணம், அது மட்டும்தான் கரெக்டு. தவறானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் சரியானது மட்டும்தான். மயிலை வந்து மயிலாடுதுறை வராது, மயூரம் தான் வரும், சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் சொல்லியாச்சா? சரி, ஓகே. இதுவும் சொல்லியாச்சு. உதகை மண்டலம் இதெல்லாம் ரிப்பீட்டட் தான். தில்லை எனது சிதம்பர தில்லைநாதர், ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள் தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குழந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் பாருங்கள், ரிப்பீட்டடே தான் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து. இது வரைக்கும் வந்து வேறு எந்த கொஷின்ஸுமே வெளியே போனதில்லை, எல்லாமே இதிலே தான் வருது. இந்த சுற்றி ஒரே ஏரியா தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதகை மண்டலம் உதகை நெல்லை இதுதான் தவறானது, ஆனால் இங்கே சரியானதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வானவன் மாதேவி மானம்பதி, இதுதான் கரெக்டு. திருன்ற ஊர்னால் தின்னுக்கிட்டே இருக்கிறது, திருநனூர். தவறான ஊர் பேர் வந்து புதுச்சேரி புதுகைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? புதுச்சேரிக்கு புதுவை தான் வரும், சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் நாகப்பட்டினம் நாகை அப்படின்றாங்க, ஓகேங்களா? நாகப்பட்டினம் நாகை தான் சரியானது, மித்த எல்லாமே மயிலாடுதுறை இதெல்லாம் தவறானது, மயூரம் தான் வரும். அடுத்து தஞ்சாவூர் கரெக்ட். நெல்லை திருநெல்வேலி கரெக்ட். இங்கே தவறானதான் கேட்டிருக்காங்க, மயிலை தான் மயிலாடுதுறை, மயிலைங்கிறது மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க, மயூரம் அதுதான். அடுத்து வந்து பாருங்கள் சைதாப்பேட்டை சைதை கரெக்டு. குடந்தை தான் வரணும், அது தவறு. மயிலாப்பூர் இது கரெக்டு. அதுக்கப்புறம் நெல்லை திருநெல்வேலி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 4 இது 3மே சரி. மயிலாப்பூருக்கு மயிலை இது கரெக்டு தான். மயூரமுக்கு தான் மயிலாடுதுறைன்னு வரணும், ஓகேங்களா? மயில் வந்து ஆடும் மையை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பைனா கும்பை வராது, குடந்தை தான் வரும். அடுத்து சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை. புதுகை அப்படின்னா என்ன? புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் புதுவைனா புதுச்சேரி, சரிங்களா? இதில் வந்து சரியாக பொறுத்துக அப்படின்றாங்க. 4, 2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்களேன் சரியான இணையை தேர்ந்தெடுக. திருச்சிராப்பள்ளி திருச்சியாக தான் கரெக்டான ஆப்ஷன். தவறான ஊர் பெயர் எழுதுகன்றாங்க. நெல்லைனா இந்த சிதம்பரம் தான் வரணும், இங்கே நெய்வேலின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, நெல்லை ஆமாம், தில்லைனா தான் சிதம்பரம். நெல்லைனா என்னது?
திருநெல்வேலி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். முதுச்சேரி, புதுவை. கும்பகோணம், குடந்தை. திருநெல்வேலி, நெய்வேலி. அப்போ இதில் எது வந்து சரியான இணை? ஆப்ஷன் பி. அடுத்து வந்து உதகமண்டலம், உதகை. சரிங்களா, உதகமண்டலம் என்னது? உதகை. அடுத்து வந்து பாருங்கள், சரியான ஊர் பெயர் எழுதுக. கோயம்புத்தூர், கோவை, அதான் கரெக்டு. தவறான இணை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மயிலை, மேலடுத்துறை. இதுதான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் தவறானது. ஊட்டி, உதகமண்டலம் கரெக்டு. நாகப்பட்டினம், நாகை கரெக்டு. உதகை, உதகமண்டலம் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்து திருநெல்வேலி, நெல்லை. இது சரியான இணை தான் கரெக்டு. ஊர் பெயர் அல்லாதது பார்த்திங்கன்னா கோவை வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர் தான். சரி, அதே மாதிரி நாகை ஊர் பெயர் தான். உதகை ஊர் பெயர் தான். வேலூருங்கிறது ஊர் பெயர் அல்லாதது. தவறான ஊர் பெயர் நாகப்பட்டினம், நாகை. கும்பகோணம், குடந்தை வரும். அங்கே ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து இலக்கண நெறியிலேருந்து சிறந்து வரும் சொல் இதில் எதுங்கிறாங்க? நீலகிரி, திருச்சி, மதுரை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் அதில் வந்து கும்பகோணம், குடந்தை. ஓகேங்களா. அப்போ திருச்சி வந்து வரலாம், திருச்சிராப்பள்ளிங்கிறது. ஆனால் இங்கே இதில் வந்து குடந்தை தான் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்களேன், 58வது கேள்வியை கேள்வி தவறு. சரிங்களா, இது வந்து கேள்வி தவறு. ஏன்னா கோயம்புத்தூருங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோவை அப்படின்றதான் சொல்லணும். இங்கே வந்து கோவை, கோயம்புத்தூர் இது கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேள்வி தவறு கொடுத்துருக்காங்க. தவறான கேள்வி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, கேள்வி தவறு. கோயம்புத்தூர், கோவை. சரி, ஓகே, நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், கரண்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு சில பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ்க்குரியதை பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். அம்பா, சமுத்திரம். அம்பை, அம்பை. பம்பை, பம்பை. ஓகேங்களா. அம்பை, அம்பை. அருப்புக்கோட்டைனா அறுவை. சரிங்களா. இப்போ அருப்புக்கோட்டைக்கு அறுப்பு அழைச்சிக்கிட்டே இருக்கும், அறுவையாக போடுவாங்க. இப்போ பார்த்தாலும் அருப்புக்கோட்டைக்கு போனால் அறுவையாக போட்டுகிட்டே தள்ளுவாங்க. அலங்காநல்லூர், அலங்கை. சலங்கை கட்டிட்டு மாடு ஆடும். அறந்தாங்கி, அறந்தை. ஆற்றூர், ஆத்தூர். ஆத்தூர் அந்த இட்ரூங்கிறத இத்துவாக மாதிரி இருக்குது. ராமநாதபுரம், முகவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கு பார்த்திங்கன்னா ராமர் முகம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அவர் முகத்தை பார்க்குறதுக்காண்டி நம்ம ராமநாதபுரம் போகலாம். ராமர்னால என்னது? முகம் அழகாக இருக்கும். இப்போ முகவை. சேலையூர் அப்படின்னா சேலம். சேலம் எடுக்கிறதுக்கு சேலத்துக்கு போகணும். கரூர் அப்படின்னா கரூர். இது உங்களுக்கு வந்து மறக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கரூருங்கிறது கரூர். அடுத்து வந்து கொடைக்கானல், கோடை. சரிங்களா. கொடைக்கானலுக்கு கோடை அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மணப்பாறை அப்படின்னா மணவை. மனசில் வை, மனசில் வை. மணப்பாறையை மனசில் வை. விருதுநகர், விருதை. பரமக்குடி, பரம்பை. சங்கரங்கோயில், சங்கை. இந்த வந்துச்சு பாருங்கள். மயிலாடுதுறை, மயூரம், மயூரம். சேந்தமங்கலம், சேந்தை. சோழிங்கநல்லூர், சோளிங்கர், சோளிங்கர். திருவண்ணாமலைனா அருணை. அதாவது திருவண்ணாமலைக்கு போனால் நம்ம ஒரு அருள், நம்மளுக்கு ஒரு நல்ல அருணை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து கரந்தட்டைக்குடி அப்படின்னா கரந்தை, கரந்தை. கருவிலான், அந்தநல்லூர், கருவை. அடுத்து நாகர்கோவில்னா நாஞ்சி, நாஞ்சில் அப்படின்றது தான் ஃபேமஸானது. திருத்தணினா தணிகை. திருத்தணிகை, தணிகை. தனி அந்த இடத்துல வந்து தனிக்கை. சரிங்களா. திரு தணிக்கை. தனியை வந்து அப்படியே எடுத்துக்கணும். இதில் வேதாரண்யம் அப்படிங்கிறது வேதைன்னு இருக்குது. நம்ம திருமறைக்காடு அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா. எதுனாலும் ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஏன்னா ஒரு சில இதில் 2 இது கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ எது அதுக்கு மேட்சாக இருக்கோ அதை தான் நம்ம போடணும். திருச்செந்தூர், செந்தூர், திருச்செந்தூர். ஈரோடை, ஈரோடு. உசிலம்பட்டி, உசிலை, உசிலை. சரிங்களா. உதகமண்டலம், உதகை. உறையூர்னா உரந்தை. சரிங்களா. உறையூர்னா என்னது? உரந்தை, உரந்தை. உறையூரில் வந்து உறைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். அப்படியே உறைஞ்சிருப்பாங்களே எல்லோரும்.
எருமையூர் மகிசூர்னா மைசூர் சரிங்களா. மைசூரில் தான் நிறைய மை வச்ச எருமையாக இருக்கும் சரிங்களா. மகிசூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எருமையூர் கேட்டு மகிசூர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஏன்னா அது இது ஒன்று தானே. மகிசூர்னா மைசூர் அதெல்லாம் ஞாபகம். இது கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எருமை வந்து பார்த்திங்கன்னா மை கலரில் கரையர்னு இருக்கும் மைசூரில் சரிங்களா. எருமையூர். ஏரிக்காடுனா ஏற்காடு இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து கரூர், கரூர், வஞ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரூர் தான். அடுத்து கோலாலபுரம், கோலார் அதாவது கர்நாடகா தங்க வயல் இருக்குல்ல அதான் கோலா. குலையாக இருக்கும் தங்கம் அப்படியே குளமாக இருக்கும். கொலாவா அப்படின்னு இருக்கும். கோலாப்பூர் அப்படின்றது. அடுத்து குளிர்தண்டலை, குளித்தலை. குளிர்தண்டலைனா குளிர்தலை. குன்றூர் அப்படின்னா குன்னூர். கொடைக்கானல், கோடை எது வந்தாலும் அதில் ஆப்ஷன் இருக்கிறது தான் போடணும். கோடம்பாக்கம். சிங்கானந்தபுரம் அப்படின்னா சிங்கை. சிங்காநல்லூர்னா சிங்கை. சிதம்பரம்னா என்னது? தில்லை. சிந்தாரிப்பேட்டை, சின்னாரிப்பேட்டைனா சிந்தாரி அந்த மருவு சரிங்களா. சேதுராயன்புத்தூர்னா சேரத்தூர். சேரளம் அப்படின்னா சேலம். தஞ்சாவூர்னா தஞ்சை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா. பார்க்கும்போது ஆப்ஷன் ஈஸியாக வந்துடும். அடுத்து தர்மபுரம் அப்படின்னா தாம்பரம். அடுத்து தர்மபுரினா தகடூர். தர்மம் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மம் பண்ணுறதுக்கு நம்ம தகடு மாதிரி ஒரு இதாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். தர்மம் பண்ண என்ன எடுத்துகிட்டு போவாங்க? தகடு எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா. அடுத்து தவத்துறைனா லால்குடி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லால் பால் படிச்சிருப்போம்ல. லால் வந்து பார்த்திங்கன்னா தவம் இருக்கார் சுதந்திரத்துக்காண்டி லால் பால் சரிங்களா. அதுக்கப்புறம் திண்டிவனம்னா புளியங்காடு சரிங்களா. வனம்னாலே என்ன? புளி தான் இருக்கும். வனம்னா என்ன இருக்கும்? திண்டிவனத்தில் புளி தான் இருக்கும். அதுவும் திண்டிங்கிறது புளி தான் சரிங்களா. அதுக்கப்புறம் திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல். திரு ஆவினம்குடினா பழனி சரிங்களா. திரு ஆவினம்குடினா பழனி. ஆவினம் பழனி. அடுத்து திருக்கொடிமாட செங்குற்றூர் திருச்செங்கோடு சரிங்களா. திருச்செங்கோடு வந்து திருச்செங்கோடுக்கு தான் இந்த மாதிரி லாங்காக இருக்குது. திரிகொடிமாட செங்குன்றூர் அப்படின்றது. அடுத்து திருச்சீலவாய், திருச்செந்தூர், அளவாய் இது ரெண்டு ஒன்று தான். திருச்செந்தூருக்கு செந்தூர் சொல்லலாம், திருச்சிலவாய் சொல்லலாம். எதுனாலும் என்ன ஆப்ஷனில் இருக்கோ எழுதிடணும். உசிலம்பட்டி காஞ்சிபுரம் காஞ்சி. அடுத்து திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகிரி குறுகை சரிங்களா. அடுத்து திருவாரூர் அப்படின்னா ஆரூர் வா அப்படின்றதுல ஆன் இருக்கா. ஆரூர். மயிலாப்பூர் மயிலை. சைதாப்பேட்டை சைதை. வானமாம்பதி மாதேவினா மானம்பதி. மன்னார்குடி மண்ணை. நாகப்பட்டினம் நாகை. புதுக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு புதுகை. புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை. இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அவங்க ரிப்பீட்டடாக அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோக்கஸில் தான். கும்பகோணம் குடந்தை. திருச்சிராப்பள்ளினா திருச்சி. சோநாடுங்கிறது சோழநாடு. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கோவை. தேவக்கோட்டைனா தேவோட்டை. திருநெல்வேலினா நெல்லை. செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை. திருத்தணி தணிகை. திருநன்றவூர் திண்ணனூர் இந்த இருக்க திருமறைக்காடு வேதாரண்யம். அடுத்து வந்து பாருங்கள் பழவந்தாங்கல் சரிங்களா. பழமுதிர்ச்சோலை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். உதிர்ச்சோலைன்னு சொல்ல மாட்டோம். பழமுதிர்ச்சோலைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து பழவேற்காடு அப்படின்னா புலிக்காட்டு. உங்களுக்கே தெரியும் பழவேற்காடுங்கிறது தான் புலிக்காட்டு சரிங்களா. நம்ம ஐரோப்பியர் வருகையில் ஒரு முக்கியமான ஒரு இடம். நிறைய செல்வ செழிப்போட வாழ்ந்த நகரம். பாளையங்கோட்டைனா பாளை. பொழிலாச்சி அப்படின்றது பொள்ளாச்சி. முதுகுன்றம்னா விருத்தாச்சலம். ராஜராஜேஸ்வரம் தாராசுரம். வெண்கணல்லூர் பெங்களூர் சரிங்களா. வெண்கணல்லூர்னா என்னது? பெங்களூர். அடுத்து வெத்தலைக்குண்டு சொல்ல மாட்டோம். வத்தலக்குண்டு அப்படின்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா என்னது? ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. அடுத்து வந்து பாருங்கள் தஞ்சையூர் தஞ்சாவூர். இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கதப்பா வந்து பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. தஞ்சையூர்னா தஞ்சாவூர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சோளிங்கர்னா சோளிங்கபுரம்.
அடுத்து வந்து பாருங்கள், திரு ஆவின்குடினா பழனி. ஓகேங்களா, திரு ஆவின்குடினா என்னது? பழனி. திருச்சிரவாய் அப்படின்னா திருச்செந்தூர். பல்லவன் தாங்கல்னா பலவன் தாங்கல். புலிலாச்சினா பொள்ளாச்சி. மதுரைனா மதுரை. வெத்தலைக்குண்டு. சோழநாடு சோநாடு. அச்சிறும்பாக்கம்னா அச்சரப்பாக்கம். சரிங்களா, சென்னை வேளச்சேரி அச்சரம்பாக்கம் அப்படிம்பாங்கள்ல. செய்யூர் அப்படின்னா செய்யூர். திருவலங்காடு. கரிவளம் வந்த நல்லூர்னா கருவை நல்லூர். கருந்திட்டைக்குடினா கரந்தை. திருவாடூர் அப்படின்னா துரசை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திருவாடந்துறை, துறைங்கிறது துரசை. தொண்டைமான் நாடுனா தொண்டநாடு. குன்றத்தூர் குன்றை. களத்தூர் அப்படின்னா களத்தூர். அடுத்து சேரன்மாதேவினா ஷேர்மாதேவி. சோழன் வந்தான்ங்கிறது சோழ வந்தான். சேற்றூர் இற்று அப்படின்னு வந்தாலே சேத்தூர் கூட வரலாம், ஆனால் இங்கே சேரைன்னு இருக்குது. பாலாறுனா பாலி. புத்தூர் அப்படின்னா புதுசாக இருக்கிறது. அடுத்து பெண்ணக்கடம் வெண்ணாடம். பெரும்பொலியூர் பெரம்பலூர். பொதியம் பொதிகை. பொதினி பழனி. மகிபாலன் பட்டினா மகிபை. மங்களாபுரம்னா மங்களூர். மலையமான் நாடுனா மலாடு. மலவாரம் பட்டினா மலவை. மயிலாடுதுறைனா மயூரம். இதாக இருக்குல்ல மயவரம். அடுத்து வண்ணாரப்பேட்டைனா வண்ணை. வீரகேரளன் புத்தூர்னா வீரலம்புத்தூர். வைகுண்டம். பாண்டவர் மங்கலம்னா பாண்டமங்கலம். கொடைக்கானல்னா கொடை எதுனாலும் ஓகே. அடுத்து கூலக்கடத்தெரு. அந்த லை டிஃப்ரெண்ட்டு. நெற்குன்றம் குன்றூர் குன்றத்தூர் குன்னூத்தூர். குன்னக்குடிக்கு போகணும். திருவள்ளரை. ஸ்வேதகிரி. ஆரைக்கல் அப்படின்னா நாமக்கல். வானமாமலைனா நாங்குநேரி. கோத்தாத்தடி மலைக்கு போய் கோத்தாத்தடின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தில்லைவனம்னா சிதம்பரம். அடுத்து வேணுவனம்னா திருநெல்வேலி. ஆரூர்னா திருவாரூர். சரிங்களா, பழவேற்காடுனா பூலிக்காட்டு, அது உங்களுக்கே தெரியும். ஏரிக்காடுனா ஏற்காடு. பைம்பொல்னா பம்பொலி. குளித்தண்டலைனா குளித்தலை. திருமால் இருஞ்சோலை அப்படிங்கிறது அழகர் கோயில். திரிசூலம். திருவிடைச்சூரம்னா திருவடிச்சூலம். திருநாவநல்லூர். எருக்கத்தம்புலியூர்னா ராஜேந்திரப்பட்டினம். ஒட்டகமண்டு ஊட்டி. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து திருஐயாறுனா பஞ்சநதம். மயிலாடுதுறை அப்படின்னா மயவரம் மயூரம். அது பத்தமடை. திருவரங்கம் ஸ்ரீரங்கம். புதுக்கோட்டை புதுகை. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது திருச்சி. உதகமண்டலம் உதகை. கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரிங்கிறது புதுவை. கும்பகோணம்னா குடந்தை. திருநெல்வேலினா நெல்லை. ஓகேங்களா, மன்னார்குடினா மண்ணை. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. சைதாப்பேட்டைனா சைதை. தஞ்சாவூர்னா தஞ்சை. இது எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான். சரிங்களா, அடுத்து குறும்புலியூர்னா குரம்பலூர். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். சதுரங்கப்பட்டினம்னா சதுரை சதராஷ். பலவனத்தம்னா பலவனத்தம். பாலையூர்னா பாலூர். இதெல்லாம் பூங்குணம். திருக்கோவலூர்னா திருக்கோயிலூர். அரையணி நல்லூர்னா அரங்கண்ட நல்லூர். முதுகுன்றம்னா விருத்தாச்சலம். புளியங்காடுனா திண்டிவனம். புலினாலே திண்டிவனத்தில் தான் இருக்கும் போல். கரையாபுரம் கரவீரம். அடுத்து திருப்பங்களி. கசத்திலியாறுனா கயத்தார். கூடலூர்னா கூடலூர்னா கடலூர். அடுத்து கோழியூர் உரந்தை உறையூர். கூரை நாடுனா கோரநாடு. குருவூர்னா திருக்குருவூர். ஆழ்வார் திருநகிரி. விருதுநகர் விருதை. இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்தது தான். கச்சி காஞ்சிபுரம். பல்லவாபுரம்னா பல்லவாபுரம். தகடூர்னா என்னது தர்மபுரி. திருநெல்வாயில்னா சிவபுரி. கோதைபுரினா ஸ்ரீவில்லிபுத்தூர். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வையாபுரினா பழனி. அல்லிக்கேணினா திருநெல்வேலிக்கேணி. அரிமேடுனா மண்ணடி. சென்னப்பட்டினம் சென்னை. பெருமேடுனா பெத்துநாயக்கன்பட்டி. அம்பில். திருப்பாச்சில் திருவாசி. திருச்செந்தூர் செந்தில். மயிலாப்பூர்.
இடைமருதில் திருவிடைமருதூர், புடைமருதில்னா திருப்படைமருதூர், எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மணவில் மணவூர், சரிங்களா. எவ்வூல் திரியவூர் அப்படின்னா திருவள்ளூர். பெருவாயில் நாடுனா பெருமாநாடு. பெருவாயில்னா பெருசா, சரிங்களா. அடுத்து பிளவாயிலூர், வாயிலூர்னா வாயிலூர். ஓரிக்கைனா ஒரிருவிற்கை. சித்தன் வாழ்வு அப்படின்றது பழனிமலை. புதுச்சேரிங்கிறது பாண்டிச்சேரி. கீழ்வேலூருங்கிறது கீவளூர். திருச்சிற்றம்பலம். செங்குன்றம் செங்கனூர். பேரையூர். திருப்பேரை. மணப்படை வீடு, மணப்படை. ஆண்மையூர் ஆம்பூர். திருவலம்புரம். மேல பெரும்பள்ளம் அப்படின்ற மாதிரி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். திருவல்லம் வானமபுரம். திரு ஆவின்குடினா ஆவின் பழனி. வரகுணன் ஏரினா வரகனேரி. சோழநந்தகன்னா சோழவந்தான். புள்ளைநல்லூர் அப்படின்னா வீரபாண்டியநல்லூர். மாராமங்கலம்னா மார்னேரி. மல்லை மாமல்லபுரம் மகாபலிபுரம் சென்னையில் இருக்குல்ல அது. வைரமேகபுரம் அப்படின்னா ஜனநாதபுரம் வைராபுரம். அடுத்து வந்து பாருங்கள், காட்டுத்தும்பூர் சோழபுரம். உலகமாதேவிபுரம் உலகாபுரம். அரங்கண்டபுரம் நாகலாகபுரம். வள்ளலூர் வெள்ளலூர். புல்லலூர் உசேனூர் உஷூர். தவத்துறை லால்குடி. பூவிருந்தமல்லி பூந்தமல்லி. குடந்தை கும்பகோணம். குடமுக்குன்னு கூட சொல்கிறாங்க. நொச்சி நியமம் நொச்சியம். கிண்ணிமங்கலம். கோடநல்லூர். புலியூர் கொரச்சி டோனவூர். காசி மேசபுரம். அடுத்து மக்காடனல் சாவடி அப்படின்னா மகுடம் சாவடி. திருநெற்குன்றம்னா திண்ணக்கோணம். குன்றக்குடினா குன்னக்குடி. வளைக்குளம்னா வளார்புரம். இடைக்குளம்னா மருத்துவக்குடி, இடையில மருத்துவம் பண்ணுறது. விராடாபுரம்னா லாடாபுரம். திருச்சிராப்பள்ளி திரிசிறுவனம் திருச்சி. திருமறைக்காடு வேதாரண்யம். அடுத்து திருவளந்தூர் தேரளந்தூர். திருத்திநகர் தீர்த்தகிரி. பெரம்புத்தூர். சக்திமுத்தம். நெடுமணல் ராமேஸ்வரம். திருப்புவனம். அடுத்து பருத்திக்குன்றம்னா பருத்திக்குன்றம். அரகன்குளம்னா அரங்குளம். அரகன்குளம்ங்கிறது அரங்குன்றம். அடுத்து சனகைனா என்னது? சனகை சனகாபுரம் சீனாபுரம். எப்படி தான் இருக்குது பாருங்கள். திருமயம். குற்றாலம். காணையர் கோயில். திருக்கோட்டியூர் திருக்கோஷ்டி போகிறது. அண்ணல் வாயில்னா தித்தனவாசல். அடுத்து திருவெடாகம். திருமுக்கூர். திருமலவாடி. வெற்றியூர். இத்துன்னு வந்தாலே இத்து தான் மாறும். ஆறுகாடு. ஈரோடு. கரவூர் வஞ்சி. கரூர். கஸ்தியாறு. கயத்தாறு. குளித்தலை. கோடம்பாக்கம். சிந்தாரிப்பேட்டை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது ரொம்ப உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், சரிங்களா. இதுக்கெலாம் வந்து இது நம்ம இது பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது நீங்கள் மோஸ்ட்லி ஆனால் 95% வந்து ப்ரீவியஸ் இயரை வச்சு பார்த்துடலாம். முடியாத பட்சத்துக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 95% கவர் ஆகுது. ப்ளஸ் அந்த 5 இது தான் அவுட் சோர்ஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் இயரை நல்லா கொஸ்டின் அடித்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் எலிமினேட்டை வச்சு ஈஸியாக வந்து கொஸ்டின் அடிச்சிடலாம், ஓகேங்களா. இதை படித்தா 1 மார்க்கு, ஓகேங்களா. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும், ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெஸ்ட்டு அடித்து பாருங்கள். அடுத்தடுத்து வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்டுக்கு எல்லாமே அப்டேட் கொடுப்போம். எப்படி கொண்டு போகிறோம், எப்படிலாம் கிளாஸ் 150 கொண்டு போகிறோங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.